செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை துதிப்பதற்காக அங்கே போகும். நான் ஏன் மகிழ்ச்சியாக இருந்தேன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறது. ஏன் ஆலயத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை துதிக்கிறதுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. அங்கே கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை துதிப்பதற்காக ஸ்தோத்தரிப்பதற்காக கர்த்தருடைய ஜனம் அங்கே போகும் என்று எழுதியிருக்கு. நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போமானால் நம்முடைய மேல் விழுந்த கடமை என்னவென்றால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிற வேளையிலே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று 84ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொல்லிவிட்டு உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கும்படி தேவரீர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான். அவர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். என்ன பாக்கியம் பாருங்க. ஏன் உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பறவைகள் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய பீடத்தண்டையில் இருக்கிறதுக்கு 2 பறவைக்கு தான் இடம் கொடுத்தாராம்.
ஒன்று தகைவலான் குருவி, இன்னொன்று அடைக்கலான் குருவி. உங்கள் வீட்டில் 2 குருவிகளை விட்டு பாருங்கள். நீங்கள் அந்த குருவிகள் நம்ம வீட்டில் கூடு கட்டிடுச்சுன்னா அது சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அது குருவி அங்கே இருக்குங்கிறதுக்குன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே அதைத்தான் கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் நல்ல உயர பறக்கிற கழுகுகள், நல்ல அழகழகான என்னென்னவோ விதவிதமான பறவைகள் அங்கே இருக்கின்றன. ஆனால் தான் படைத்த படைப்பில் 2 பறவைகள் தான் தன்னுடைய பீடங்கள் அண்டையிலே உட்கார வைத்தார். கூடு கட்டுறக்கு இடம் கொடுத்தார். வேறு எதுக்கும் பீடங்கள் அண்டையில் கொடுக்கல, ஆலயத்தில் இடம் கொடுக்கல. எங்கெங்கே இடம் இருக்குது, அதுக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் இருக்குது, விதவிதமாக கூடு கட்டலாம். ஆனால் தன்னுடைய ஆலயத்தில் கூடு கட்டுறதுக்கு 2 தான் கொடுத்தார். ஏன்னா எப்பொழுதுமே அது துய்த்து கொண்டே இருக்கிற, சத்தமிட்டு கொண்டே இருக்கிற. கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிறவங்க யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், அவள் எப்போதும் தேவனை துய்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் இரவும் பகலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க வேலையே கர்த்தரை துதிக்கிறதா, அவர் வேலையே கர்த்தரை ஆராதிக்கிறதா. அவர்கள் தான் தேவனை கண்டுபிடிக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பிறப்பதற்கு பல 100 வருஷங்களுக்கு முன்பதாக தான் பிறக்கப் போகிற செய்தியை இந்த உலகத்துக்கு அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவித்தார். அதை அறிந்த தீர்க்கதரிசிகள் உண்டு, அதை அறிந்த போதகர்கள் உண்டு, அதை அறிந்த ஆசாரிகள் உண்டு, நல்ல வேத பண்டிதர்கள் உண்டு. ஆனால் யாருமே இயேசுவை கண்டுபிடிக்கலை. யார் கண்டுபிடிச்சானா 84 வயது உள்ள ஒரு விதவை இரவும் பகலும் ஆராதனை செய்து கொண்டே இருந்தாள். உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவளுக்கு வேறு எந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம், பெரிய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தா. அவள் தான் தேவனை கண்டுபிடிச்சா. கர்த்தருடைய ஆலயத்தில் அவள் தான் கண்டுபிடிச்சான். அவள் போய் தான் எல்லாம் சொன்னா. அவள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆராதிக்கிற ஒரு ஸ்திரீ. இன்றைக்கு ஆண்டவர் யாரை தேடுறாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கிற மக்களை தேவன் தேடுகிறார். ராத்திரியும் பகலும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டு அல்லேலூயா கர்த்தர் செய்த செயல்களை நினைத்து பாருங்கள். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் படைத்த வானத்தை காணும்போது, நட்சத்திரங்களை காணும்போது என்னை நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கு நீர் எம்மாத்திரம். ஆண்டவர், என்னை நினைத்தீர், என்னை விசாரித்தீர், என்னை பாதுகாத்தீர், என்னை போஷித்தீர். நீர் சாதாரண மனுஷன் இல்லப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வல்லமையான செயல்களை நாங்கள் நினைத்து, ஓ எத்தனை பேர் உண்மையாய் உணர்ந்து பாடுகிறீர்கள். ஓ வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குவையா. ஓ வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குவையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி
எல்லாம் வாயை திறந்து விடுதலையோடு கர்த்தரை உரச்சத்தோடு காவாரா தலபரா தலாரியாம்பலா ஷாதலார் ஓ ராமா பாபா சரபலா தலபரா தலபரா தலார் அல்லேலூயா ரிபா பாபா தலபரா தலார் அல்லேலூயா ரிபா பாபா தலபரா தலார் Ora basaba baba la baratala, Hallelujah, 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 Hallelujah. Oh
Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with our hearts full of praise.
O Rava Shava Babala Baratala, O Rava Shabalatala, O Riva Shabalatala, O Rava Shava Babala Baratala, Nandiapa, Nandiapa, Nandiapa. இயேசுவே ராஜா நீர் எவ்வளவு நல்லவர், ராஜா நீர் எவ்வளவு நல்லவரையா, ராஜா நீர் எவ்வளவு நல்லவர். ஓ ரிமா தலபரா தலா, ஓ ராஜா உம் மாளிகையே பகலாயா மந்திரோபே இயேசு ராஜாவும் மாளிகையே பகலாயா மந்திரோபே உம்மை துதித்து மகிழ்ந்தே துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை
நன்றி அப்பா, உமக்கு ஆராதனை அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ரட்சகா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனிமேல் நம்மை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடியது போல நம்முடைய ஏழ்மையை மாற்றி, நம்முடைய தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் நம்ம உயரத்தில் வைத்ததுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ரபா ஷபா பாபா தலவரா தலாரிய. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. உமக்கே கனத்தையும் மகிமையை நான் செலுத்துகிறோம்.